நல்லது ரசிகர்களே, இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நேர்காணல் பகுதியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இன்றைய நேர்காணல் பகுதியில் முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் இன்று தெளிவுபடுத்தியிருக்கிறோம். குறிப்பாக பணம் இல்லாவிட்டால் பிணம் என்று சொல்வார்கள். எனவே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்த மட்டிலும் பணத்தை எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையில் தேடிக்கொள்ள முடியும், அதற்கான வழிகள் என்ன என்பதை பற்றி தான் இப்போது சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். அதற்கு சில மனிதர்கள் நேரான வழியை கையாளுகின்றார்கள், சில மனிதர்கள் பிழையான வழியை கையாளுகின்றார்கள். பிழையான வழியை கையாண்டவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள், நிரந்தரம் இல்லாமல் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படியான இந்த பணத்தை தேடி அலைகின்ற மனிதர்களுக்கு சில ஆலோசனைகளை, வழிகாட்டல்களை சொல்வதற்காக இன்று இந்தியாவிலிருந்து ஒரு அதிதி எங்களோடு இணைந்திருக்கிறார். மிக கௌரவத்தோடு நாங்கள் அவரை வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்திய குபேர குறிப்பிடத்திலிருந்து எங்களோடு இணைந்திருக்கும் ஸ்ரீ குபேர குருஜி அவர்களை நாங்கள் உங்கள் சார்பாக இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் குருஜி. அரட்பெரும் ஜோதி. ஆனந்த வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? மிக சிறப்பாக, அற்புதமாக இருக்கேன். இலங்கை என்ன சொல்லுது? இதான் முதல் தடவையா இல்லை முதல் பல தடவைகள் வந்து? இலங்கை நான் கடந்த ஒரு 7 ஆண்டுகளாக தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கேன். என்ன நோக்கத்துக்காக நீங்கள் இலங்கைக்கு அடிக்கடி வாரீங்க? ஃபஸ்ட்டு விஷயம், இலங்கை சிவபூமி, அதோடு சேர்ந்து குபேர பூமியே இதுதான். குபேரர் ஆண்ட நாடு இலங்கை. அதனால் இலங்கை வருவது, நான் குபேரருக்கான உபாசனைகளை தான் செய்துட்டு இருக்கேன். அதனால் இலங்கை அடிக்கடி வருவது குபேரரையே பார்க்கறதுக்கான சூழல்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கோம். தனி மனித வள மேம்பாட்டுக்கான பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தியானம், யோகம், தன்னை உணரும் நிகழ்வுகளை நிறைய நடத்திக்கிட்டு இருக்கோம். அதை சார்ந்து இலங்கைக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்திய குபேர குருபீடம்னு சொன்னோம். இந்த பீடத்தை பற்றி நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அதனுடைய சேவைகளை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. அதாவது ஒரு மனிதன் தனக்குள்ளே இருக்கக்கூடிய செல்வத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும், தனக்குள்ளே இருக்கக்கூடிய குபேரத்தன்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் ஸ்ரீ குபேர பீடம் என்று தென் கைலாயம்னு சொல்லக்கூடிய கோவைக்கு அருகில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு 10 ஏக்கரில் ஒரு குபேர பீடம் வச்சுருக்கோம். அது உலகின் முதல் செல்வ ஈர்ப்பு மையம். அதாவது செல்வ ஈர்ப்பு மையம் அப்படின்னா அங்கே இறை வழிபாடுகளே இருந்தாலும் அந்த இடத்திற்கு வந்தீங்கன்னாவே இயற்கையான முறையில் அகத்தில் புறத்தில் மனநிலையில் ஒரு மனிதன் தான் குபேரர், தனக்குள்ளேயே உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை சூட்சமங்களும் இருக்குன்னு உணர்ந்து அதையே அவங்க வாழ்க்கையில் பயன்படுத்தி அவங்க செய்யக்கூடிய வேலை தொழிலின் மூலமாக செல்வ செழிப்போட, ஆனந்தத்தோட, இறை உணர்வோட எப்படி வாழணும் அப்படிங்கிறது தான் குபேர பீடத்தில் இருந்து வழி நடத்திக்கிட்டு இருக்கோம். இதை ஆதி காலத்திலிருந்தே தமிழர்களின் ஆதி தமிழர்கள் சித்தர்கள் வழிமுறைகளை சில சூட்சமமான மூலிகைகளை வைத்து சித்தர்கள் சொன்ன சில எந்திர எண் ஃபார்முலாக்களை எல்லாம் வச்சு ஒரு பீடத்தை உருவாக்கியிருக்கோம். அந்த பீடத்திற்கு முன் யார் ஒருவர் அமர்ந்தாலும் சரி, அவர்களுக்கு இயல்பாகவே தன்னுள் இருக்கக்கூடிய செல்வ செழிப்பை அவர்கள் உணர முடியும். நான் குபேர பீடம், குபேர உபாசனையை செய்தாலும் நான் யாரையும் குபேரரை கும்பிடுங்கன்னு சொல்லலை. ஆமாம். இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி வரும், அது என்ன உங்கள் பேர் மட்டும் குபேர குருஜின்னு வச்சுக்குவீங்க, நீங்கள் குபேர பீடம்னு வச்சுக்குவீங்க, குபேரரையே வச்சு வழிபடுறீங்க, அப்புறம் ஏன் எங்களை வழிபட வேண்டாம் அப்படின்னு சொன்னால், நான் குபேரரை நீ தேடி போய் வழிபட வேண்டாம், நீ தான் குபேரர் அப்படிங்கிற. ஒவ்வொரு மனிதனுமே குபேரர் தான். அதை உணர்றதுக்காக நான் பல்வேறு விதமான பூஜைகளை, பல்வேறு விதமான பயிற்சிகளை, பல்வேறு விதமான தியான முறைகளை சொல்லி தந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ குபேரரை உலகெங்கும் தேடுவதை விட தன்னுள் யார் ஒருவர் தேடுகிறாரோ அவர் குபேரராக முடியும். அந்த குபேர தன்மையை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பது தான் என்னோட குறிக்கோள். சரி, இப்போ இது உங்களால் உருவாக்கப்பட்டதா அல்லது? ஆமாம், நிச்சயமாக. இன்னும் ஒன்று, நாங்கள் மனவளக்கலை அப்படியான பல கலைகளை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இந்த பணவளக்கலை அல்லது பணத்தை ஈட்டிக்கொள்வதற்கான ஒரு கலை என்பது சம்பந்தமாக நீங்கள் யூடியூப்ல எல்லாம் பார்த்துக்கிறோம், நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கிறோம். அப்படியெல்லாம் நீங்கள் சொல்லி வருகின்றீர்கள். இதை பற்றியும் எங்களுடைய ரசிகர்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். கண்டிப்பாக. நான் ஆக்சுவலாக ஒரு தனி மனிதனோட வள மேம்பாட்டை பற்றி நிறைய விஷயங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம். கண்டிப்பாக. அப்போ உலகத்தின் செல்வ இடம்னு சொல்லக்கூடிய திருப்பதியில் உட்கார்ந்து நான் கேள்விகள் எனக்குள்ளே கேட்டுக்கிட்டு இருக்கேன். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் மாற்றத்தை தரக்கூடிய ஏதாவது விஷயத்தை நம்ம கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு கேட்கும் பொழுது, அதுக்கப்புறம் சில தேடுதல் படும்போது உலகத்தில் எல்லா மனிதர்களும் விரும்பக்கூடியது என்ன அப்படின்னா, முதல்ல வரக்கூடியது உணவு, இரண்டாவது வரக்கூடியது பணம், மூன்றாவது வரக்கூடியது செக்ஸ் அப்படிங்கிற உடல் உறவு, நான்காவதாக வரக்கூடியது ஃபுட்பால் அப்படிங்கிறது தெரிஞ்சு. சரி, இதில் நம்ம எதை நோக்கி பயணித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, நான் இருந்தது திருப்பதியில். நான் கொங்கண சித்தர்கள் வழிபாடுகளில் இருக்கும்போது அங்கே பணம், செல்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடச்சிது. ஸோ பணத்தை சார்ந்த விஷயத்தில் தான் பல பிரச்சனைகள் வருது. நம்ம வார்த்தையில் வேணால் என்ன வேணாலும் சொல்லிடலாம், அது மத பிரச்சனை, ஜாதி பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனைன்னு பேர் வச்சுக்கலாம். ஆனால் அந்த பிரச்சனைக்கெல்லாம்
ஆதி காரணம் பணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக. ஸோ பணத்தில் ஒரு மனிதனை திருப்திப்படுத்தி விட்டோம் என்றால் அவன் அதுக்கப்புறம் தன்னை நல்லா வச்சுக்குவான். அவங்கள சார்ந்திருக்கக்கூடிய 4 பேர்த்து நல்லா வச்சுக்கக்கூடிய உணர்வு வரும். செய்கிறாங்களோ இல்லையோ உணர்வு வரும். ஸோ அதனால் பணத்தால் அவங்கள வளர்த்தி தரணும். ஸோ பேர் பணவளக்கலையாகவே இருந்தாலும் இது ஒரு தனி ஒரு மனிதனை சுய ஒழுக்கத்தோட நேர்மையாக நியாயமாக பணம் சார்ந்த நேர்மறையான விஷயங்களை செஞ்சு தன்னையும் தன் குடும்பத்தையும் செல்வ செழிப்பாக எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான பயிற்சி தான் பணவளக்கலை. அதுக்கு கீழேயே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறது பணவளக்கலை. தன்னை உணர்ந்தால் தரணியை வெல்லலாம். உன்னை நீ உணர்ந்து விட்டால் இந்த உலகத்தை நீ வெல்ல முடியும். உன்னை உணர நான் உங்களுக்கு வழிநடத்துகின்றேன் அப்படிங்கிறது. இதுவும் ஏதோ ஒரு இப்போ நேற்று பண்ணதில்லை. கடந்த 20 ஆண்டுகளுக்கான ஆராய்ச்சிகள். இதில் ஆன்மீகம் இருக்குது, அறிவியல் இருக்குது, ப்ராக்டிக்கலாக இப்போ இருக்கக்கூடிய லைஃப் ஸ்டைலை எப்படி சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிறதான். எப்படி நீங்கள் அதை சொல்லுகின்றீர்கள்? இதுக்குள்ள ஆன்மீகம் இருக்கிறது, விஞ்ஞானம் இருக்கிறது என்பதை எவ்வாறு நீங்கள் அதில் சொல்லுகின்றீர்கள்? எவ்வாறு உறுதிப்படுத்தலாம் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் தான். இப்போ நம்ம என்ன வார்த்தை ஜாலத்தில் என்ன வேணாலும் சொன்னாலுமே அந்த பயிற்சியில் கலந்து கொள்வதன் மூலமாக பல மனிதரோட வாழ்க்கையில் என்ன ரிசல்ட் கிடைச்சது அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ நம்ம பயிற்சியில் கலந்துக்கிறவங்களுக்கு முதல்ல பணம் சார்ந்து இருக்கக்கூடிய மன அழுத்தங்களை சரி செய்கிறோம். பணம் சார்ந்து இருக்கக்கூடிய உறவுகள் குளறுபடிகளை சரி செய்யணும். அதுக்கான படிமுறைகளிலே நாங்கள் அந்த செயற்பாடுகள் செய்வோம். எஸ் அந்த பயிற்சிகளையே படிப்படியாக அவங்களுக்கு சொல்லித் தருவோம். அவங்க உடலை எப்படி பேணி காக்கணும், அவங்க மனதை எப்படி தயார் செய்யணும், அவங்க செய்யக்கூடிய வாழ்க்கையில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அவங்களோட லைஃப் ஸ்டைலை க்ரோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித் தருவோம். ஸோ முதல்ல இந்த பயிற்சிக்குள்ளே வந்த உடனேயே அவங்களுக்கு முதல்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ், டிப்ரெஸ், அதுக்கப்புறம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அன்னோன் குளறுபடிகளை எல்லாமே சரி செய்வோம். எந்த வயசில் இதுக்கு வரது பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? பணம் அப்படிங்கிறது தெரியும் போதே வந்துக்கலாம். நான் பெஸ்ட் ஏஜ் அப்படின்னு சொல்கிறது டீனேஜ். 13 வயதில் இருந்து இந்த பயிற்சிக்கு ஒவ்வொரு நபர்களுமே வர வேண்டும். எவ்வளோ காலம் தேவைப்படும் இந்த பயிற்சி? ஒரே ஒரு நாள் பயிற்சி, ஒரு 8 மணி நேரம் இதை பயிற்சியை சொல்லித் தருவோம். தினமும் 7 நிமிடங்கள் நான் சொல்லித்தரக்கூடிய விஷயத்தை தியானமாக அவங்க பண்ணணும். அது இல்லாமல் அவங்களோட லைஃப் ஸ்டைலில் பணத்தை கையாளும் முறைகள், பணத்தை கணக்கு வைக்கக்கூடிய வழிமுறைகள், பணம் சார்ந்த செல்ஃப் டிசிப்ளின் எல்லாமே அதில் சொல்லி தந்துடுவோம். பொதுவாக நாங்கள் யோசிக்கின்றது பணத்தை உழைப்பதற்கு நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், ஆனால் நீங்கள் இவ்வளவு இலகுவாக இந்த பணத்தை நாங்கள் ஈட்டிக்கொள்ள முடியும் அப்படி என்று நீங்கள் சொல்கின்ற போது இது சில நேரங்களில் சிலருக்கு வேடிக்கையாக கூட இருக்கலாம். எனவே இந்த மந்திரத்தை சொல்வதன் மூலமாக பணத்தை எங்களுக்குள் வர வைக்க முடியுமா? முடியும். அதுதான் நேரடியான பதில். ஏன் இவ்வளவு உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க தேவையில்லை என்று நமது சிவவாக்கியர் சித்தர் சொல்லியிருக்கார். ஆனால் மனது செம்மை இல்லாமல் இருப்பதால தான் நமக்கு பல பிரச்சனையே. ஸோ அந்த மனதை செம்மைப்படுத்தி விட்டு நாம் எந்த மந்திரத்தை சொன்னாலும் அந்த மந்திரத்திற்கு கூடிய சக்திக்கு தகுந்த மாதிரியான பலன்கள் நமக்கு கிடைக்கும். ஆனால் அதற்கு முன்னாடி அதற்கான சூழல்களையும் வாய்ப்புகளையும் தொடர்புகளையும் நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வீட்டில் உட்கார்ந்து கண்ணை மூடிட்டு முத்திரைகளை வைத்து கொண்டு பணம் வரணும்னு கேட்டுக்கொண்டிருந்தால் பணம் வரவே வராது. அவர்கள் நன்றாக உழைத்து சரியான முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கும் பொழுது, இந்த மந்திரத்தை பயன்படுத்தும் பொழுது இது அவங்களுக்கு அபரிதமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். ஸோ அதனால தான் மந்திரத்தால் மாங்காய் காய்க்குமா அப்படின்னு கேட்டால், மாங்காய் மரத்தை நட்டு மாங்காய் வளராமல் இருக்குது, மரம் வந்துருச்சு, மாங்காய் வரலைன்னா மந்திரம் சொன்னால் மாங்காய் வரும். ஆனால் நீங்கள் மரத்தையே வைக்காமல் வெறும் மந்திரத்தை சொன்னால் எதுவுமே வராது அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு மந்திரம் என்பது ஒரு மனிதனின் மனதை மேன்மைப்பட செய்யும். அந்த மேன்மைப்பட செய்வதோடு சேர்ந்து அவங்க எப்படி அவங்க உழைப்பை மேம்படுத்த வேண்டும், அவங்களோட தலைமை பண்பை எப்படி மேம்படுத்த வேண்டும், அவங்க இருக்கக்கூடிய துறையிலிருந்து அவங்க எந்த துறையை நோக்கி சென்றால் செல்வத்தை குவிக்க வேண்டும் என்பதையும் சொல்லித் தருவோம். இந்த சித்தர்கள் மீதான ஒரு வழிபாட்டின் மீதான ஒரு ஈடுபாடு உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? எந்த காலத்தில் ஏற்பட்டது? அதாவது இது அனைத்துமே தேடுதலில் தான். நான் ஒரு நிறுவனத்திற்கு வேலை செய்து கொண்டிருந்த ஒரு நபர் தான். நான் இந்தியாவில் இருக்கக்கூடிய சதுரகிரி, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் எல்லாம் ஆராய்ச்சி செய்த மலை என்று சொல்லக்கூடிய சதுரகிரிகளை ஒரு யாத்திரை, மலையேற்று யாத்திரை செய்து கொண்டிருக்கும் போது எனக்கு அதிகபட்சமாக ஆஸ்துமா இருந்துச்சு. அந்த யாத்திரை செல்லும் போது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் என்னால் நடக்க முடியாது அப்படின்னு உணரும் பொழுது, சரி ஒன்று நடக்கணும், இல்லைன்னா அங்கேயே நம்ம லைஃப் முடிஞ்சிடும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வருது. சரியாக ஒரு 21 வயதுலேயே ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து போகும்போது அங்கே எனக்கு ஒரு பூக்கள், ஒரு நறுமணம் மிக்க ஒரு பூவோட வாசனை மட்டும் என் மேல் அடித்து சென்றது.
அடுத்த ஒரு 1/2 கிலோமீட்டர் நடக்கும்போது எனக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாயிடுச்சு. அந்த பிரச்சனை சரியாச்சு அப்படிங்கிறதே எனக்கு வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் தெரிஞ்சுது. அது எப்படி சரியாச்சு, ஏன் சரியாச்சு, எதனால் சரியாச்சு அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது என்பது தெரிந்து கொண்டேன். அதற்கப்புறம் பல தேடுதல்கள் அதை சார்ந்து பண்ணினேன். ஏன்னா நான் வந்து தனிமனித வள மேம்பாட்டு பயிற்சிகள் இருக்கும் பொழுது உலகத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் படித்து தீர்த்தாச்சு. அதற்கப்புறம் தமிழில் அவ்வளோதான் கண்டென்ட் கிடைக்கிற மாதிரி ஆங்கிலத்தில் அவ்வளோதான் கண்டென்ட்டே கிடைச்சது. அதுக்கப்புறம் யார் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, உலகத்தில் நீ படித்தது ஒரு சொட்டு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பெரும் கடலாய் நமது தமிழ் புத்தகங்கள்லேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். அப்படி உள்ளே போகும்போது தான் ஆதி தமிழர்கள் அப்படிங்கிறவங்க சித்தர்கள் வழிமுறையில் இருந்திருக்காங்க. தனது சித்தத்தை தன்னையே உணர்ந்தவர்கள், சிவனாகவே தானாக வாழ்ந்தவர்கள் என்று தெரிந்து கொண்டேன். அதுதான் என் பயணத்திற்கு காரணம். அதற்கப்புறம் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு நாடுகளுக்கும் சென்றாலும் எங்கெங்கே சித்தர்களுக்கான அவர்கள் வழிபட்ட இடங்கள், பூஜை செய்த இடங்கள், அவர்கள் சிலை உருவாக்கிய இடங்கள், அவர்கள் வாழ்ந்த இடங்களுக்கெல்லாம் தேடி தேடி சென்றோம். அப்படி ஒவ்வொரு இடத்துக்கு தேடி செல்லும் போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான ஆனந்தமான அனுபவங்கள் கிடைக்க ஆரம்பிச்சது. நிச்சயமாக அந்த அனுபவத்தை எல்லாத்துக்கும் சொல்லவே அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. நல்ல ஒரு விஷயம், நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயமா இருக்குது. அதே போல் இந்த குபேர பீடம் என்பது வந்து இந்தியாவில் மாத்திரம்தான் இருக்குதா, இல்லை வேறு நாடுகள்லையும் இந்த குபேர பீடம்? இப்போ இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இலங்கை, மலேசியா, அதற்கப்புறம் வந்து சுவிட்சர்லாந்தில் அதற்கான சூழல்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். இது வந்து தனி மனிதனால் நடக்கக்கூடியது இல்லை. எதுவுமே சில ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்போது தான் பண்ண முடியும். ஆமாம். இப்போது இந்த குபேர பீடத்திற்கான விஷயத்துக்கு நாங்கள் முயற்சி பண்ணோம். நான் வந்து உலகத்தில் 27 இடத்துல குபேர பீடம் வைக்கணுங்கிறது என்னோட தனிப்பட்ட முயற்சியில் எதிர்பார்ப்பில் பண்ணணும். நான் ஒரு விஷயத்தை பேசும்போது அங்கே இருக்கிறவங்க எனக்கு நேற்று தான் கனவுல வந்து குபேரர் சொன்னார், எனக்கு நேற்று தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு, இது என்னங்கன்னு கேட்கும்போது தான் இதுதான் குபேரருக்கான தன்மை, நீங்கள் முயற்சி செய்யுங்கன்னு சொல்லுவோம். அதற்கப்புறம் சூழல் கடந்து அமையும். இலங்கையில் இருக்கக்கூடிய அன்பர்களுமே 2-3 இடங்களில் அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது, இலங்கை தான் குபேரருக்கான நாடு. நம்ம ராவணர் ஆண்டான்னு சொன்னாலும் ராவணரோட அண்ணன் தான் குபேரரே. ஸோ ராவணருக்கு முன்னாடி நம்ம குபேரர் தான் அங்கே இருந்தார். அதுக்கு முன்னாடி சிவபூமி, சிவனை வழிபட்டே குபேரர் சிவசகா அப்படின்னாரு. சிவனின் நண்பர் தான் குபேரர். குபேரருக்கு இந்த நாட்டை தந்தாங்க. ஆனால் இப்போ இங்கே ப்ராப்பரான குபேரர் வழிபாடு இல்லை. ஸோ என்னோட பெரும் ஆர்வம் என்ன அப்படின்னா, இந்த குபேர நாட்டில் ஒரு இலங்கை நாடே நான் குபேர நாடு தான் சொல்கிறேன். இந்த இலங்கை நாட்டில் அற்புதமான குபேரருக்கு ஒரு வழிபாடுகளை உருவாக்கி இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் அவரை கொண்டாட வேண்டும் என்பது தான் என்னோட மிகப்பெரிய அவா. நாங்களும் பிரார்த்திக்கிறோம். அதே போல் இந்த பணவள கலை சம்பந்தமாக நிறைய ஆய்வுகளை நீங்கள் செய்திருப்பீர்கள். அந்த ஆய்வுகள் பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள். என்ன வகையான ஆய்வுகள் செய்திருக்கிறீங்க? அதாவது பணம் என்பது மனம் சார்ந்தது தான் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. தனக்கு அதாவது எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. தனது எண்ணத்தில் அவர்கள் பணத்தை பற்றிய நேர்மறை வார்த்தைகளை, நேர்மறையான எண்ணங்களை, நேர்மறையான விஷயங்களை பதிவு செய்யும் பொழுதே அவருக்கான விஷயங்களை உருவாக்கி கொள்ள முடியும். அதாவது பாசிட்டிவ் தாட்ஸ்னு சொல்றீங்க. பாசிட்டிவான தாட்ஸ் எப்பவும் இருக்கணும். அந்த வழிமுறையில் இருக்கணும். அதில் இந்த பூமிக்கு எப்படி ஒரு புவியீர்ப்பு சக்தி இருக்கோ, இன்னைக்கு உலக பூமி தினமும் கூட, ஸோ அதை வச்சு தகவலையும் சொல்லிடலாம். பூமிக்கு எப்படி புவியீர்ப்பு சக்தி இருக்கோ, அந்த மாதிரி காந்தத்துக்கு எப்படி ஒரு சக்தி இருக்கோ, ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கோ, அந்த மாதிரி ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்கு. அந்த சக்தியை ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் பணத்துக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னா எதற்கு வேணாலும் பயன்படுத்தலாம். ஸோ அதற்கு அவங்க எப்படி பணத்தை சார்ந்து அவங்கள பயணிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அப்படி பணத்தை பற்றிய நேர்மறை சிந்தனைகளை சிந்தித்து கொண்டு நம்மால் எதையும் சாதிக்க முடியும் என்கின்ற எண்ணங்களை உருவாக்கி கொண்டு ஏதோ ஒரு வேலையோ தொழிலையோ சரியான முறையில் செய்து கொண்டு இருந்தால் அந்த பணத்தில் அவர்கள் வெல்லலாம். ஏன்னா உலகத்தில் மிக பெரும் செல்வ செழிப்போடு இருக்கவங்களாம் யாருன்னு பார்த்தா பணத்தில் வென்றவங்க தான். ஆனால் அந்த பணத்தை வென்றாலும் அந்த பணத்தை வச்சு அவங்க மட்டும் இருக்கிறது இல்லை, 4 பேர் நல்லா இருக்கணும், தான தர்மங்களை செய்கிறாங்க, பெரும் மாற்றங்களை கொடுக்குறாங்க. இப்போ நம்மளோட தாத்தா பேர்லாம் யாருக்குமே தெரியாது, ஆனால் மிக பெரும் பிரம்மாண்டமான கோயில்களை உருவாக்கிய பரம்பரைன்னு இருக்குல்ல, அவங்க பேர் தெரியும். ஏன் அந்த தாத்தா மட்டும் உருவாக்குனா நம்ம தாத்தா உருவாக்கலைன்னா, நம்ம தாத்தா கிட்ட காசு இல்லைங்க, அதனால் நம்ம தாத்தா எதையுமே பெரிதாக உருவாக்கலை. ஸோ பணம் என்பது ஒரு மனிதனை முதல் கட்டமாக ஆனந்தமாக வாழ வைக்கும். அடுத்த கட்ட சிந்தனையை அவன் சிந்திக்க ஆரம்பித்தானா அந்த பணம் ஒரு விஷயமே இல்லை, அந்த பணத்தால் நம்ம நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத உணர முடியும். அப்படி உணரும் பொழுது அவர்கள் இந்த உலகத்தை மேன்மைப்பட வைப்பார்கள். நீங்கள் பணத்தை நோக்கி ஓடும் பொழுது தான் உங்களோட முயற்சிகள் அதிகரிக்கும், அதை சார்ந்த நிறைய நேர்மறை ஆற்றல்கள் உருவாகும். இந்த உலகம்
பணத்தை நோக்கி தான் ஓடுது, அதில் மாற்றமே இல்லை. ஆனால் அப்படி பணத்தை நோக்கி ஓடும் பொழுது தான் இந்த உலகத்தில் நம்ம இப்போ கண்ணால் பார்க்கக்கூடிய பல வளர்ச்சிகள் ஏற்படுது. ஆமாம். இந்த வளர்ச்சிக்கு அடுத்த கட்டது என்ன? சுய வளர்ச்சி, அக வளர்ச்சிக்குள்ளே போயிடும். இப்போ புற வளர்ச்சியை நோக்கி போகிறோம். எங்கே பார்த்தாலும் ஃப்ளைட்டு போகுது, எங்கே பார்த்தாலும் மெட்ரோ ட்ரெயின் போகுது, மனிதர்கள் எங்கே போனாலும் போக முடியும், சந்திரனுக்கு போக முடியுங்கிறாங்க. இது எல்லாம் பணம் வேணும் அப்படிங்கிற ஒரு தேடுதலை தான் எல்லாத்தையும் உருவாக்குறாங்க. அடுத்த கட்ட தேடுதல் என்ன? புறத்தில் ஒன்றும் இல்லை, எல்லாம் அகம். அக உணர்வுகளை உணர ஆரம்பித்து விட்டோம் என்றால் அந்த இறைத்தன்மையாக இறைவனாக நம்ம மாற முடியும். அதுவும் குறிப்பிட்டு சொன்னோம்னா நாளைக்கு சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்திரகுப்த பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் செய்யக்கூடிய அத்தனை கர்மாக்களும் அந்த புத்தகத்தில் சித்திரகுப்தர் நோட்ஸ் எடுத்துருவார். நல்லது செய்கிறதுக்கும் தப்பு செய்கிறதுக்கும் பாவ புண்ணிய கணக்கு நோட்டு வச்சு எழுதுறவர் யாருன்னா சித்திரகுப்தர். அவருக்கு இந்த மந்த் வந்து ரெஸ்ட் கொடுத்துருவாங்க. அதாவது சிவலோகத்தில் யமலோகத்தில் இருக்கக்கூடிய யமனுக்கான அசிஸ்டண்ட்டாக ஆடிட்டராக உட்கார்ந்து நோட்ஸ் எடுக்கிறவர் யார் அப்படின்னா சித்திரகுப்தர். அவருக்கு ஆண்டில் 30 நிமிஷம் மட்டும்தான் ரெஸ்ட் ஆமாம். அந்த 30 நிமிடங்கள் அப்படிங்கிறது தான் இந்த சித்திரை மாதம். இந்த சித்திரை மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய அத்தனை புண்ணிய காரியங்களும் பல மடங்காக பெருகும், அத்தனை பாவகாரியங்களும் குறையும் அப்படிங்கிறாங்க. அதில் நாளைக்கு முக்கியமாக வரக்கூடிய சித்திரகுப்த பௌர்ணமி என்று சொல்லக்கூடிய சித்ரா பௌர்ணமி, சித்தர்களின் பௌர்ணமி. நாம் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் செய்யும் பாவங்களை மனமுருகி மன்னிப்பு கேட்டு வழிபாடுகளை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு அந்த சித்திரகுப்தர் பாவத்தை குறைத்து புண்ணியத்தை கொடுப்பார். அந்த புண்ணியம் என்பது ஒரு மனிதனுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். அதை முன்னிட்டு நான் நாளைக்கு ஆக்சுவலாக வந்து கொழும்புல வந்து சித்திரகுப்த பூஜையும் ப்ளஸ் சித்ரா பௌர்ணமிக்கு சத்யநாராயண பூஜையும் செய்கிறேன். நம்ம செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கொடுத்துருங்க, நாங்கள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறோம், அதுக்கு நல்ல வழியை காட்டுங்க அப்படிங்கிறது அந்த பூஜையோட சிறப்பு. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய இந்த இலங்கை நாட்டு ரசிகர்கள் யோசிக்கலாம், இந்த பணவளக்கலை சம்பந்தமாக நானும் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த பயிற்சியை எடுக்க வேண்டும், இது ஒரு நாள் பயிற்சி தானே, நானும் இதை செய்து பார்க்க வேண்டும், இதனுடைய நன்மைகளை அறிய வேண்டும் என்று உணர்கின்றவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள், எவ்வாறு உங்களை தொடர்பு கொள்ளலாம், எவ்வாறு இந்த பயிற்சிகளை மேற்கொள்ளலாம்? எல்லா சோசியல் மீடியாலையும் பார்த்தீங்கன்னா என்னை பற்றி தெரியும். கூகுளில் சர்ச் பண்ணாவோ அல்லது யூடியூப்பில் போய் பார்த்தாவோ ஃபேஸ்புக்கில் பார்த்தாவோ டாக்டர் ஸ்டார் ஆனந்தராம் அல்லது ஸ்ரீ குபேர குருஜி அல்லது பணவளக்கலைன்னு சர்ச் பண்ணாவே நம்மளோட விவரங்கள் வரும். கண்டிப்பாக 3 மாதத்துக்கு ஒரு முறை இலங்கையில் இந்த பயிற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. இது இல்லாமல் ஆன்லைனில் வாட்ஸ்அப்லையும் இந்த பயிற்சிகளுக்கான வழிமுறைகளை சொல்லி தந்துகிட்டு இருக்கு. இது இலவசமாக நீங்கள் செய்கிறீங்களா? இது கண்டிப்பாக இலவசமாக இல்லை. ஏன்னா இலவசத்தை யாரும் மதிப்பது இல்லை. கண்டிப்பாக இலவசமாக இந்த உலகத்தில் அத்தனையுமே கொடுத்துருக்குறாங்க. நம்ம சித்தர்கள் கொடுத்தது அத்தனையும் இலவசம் தான், அதை யாரும் மதிப்பதே இல்லை. திருக்குறள் ஒன்று பிடித்து விட்டால் அவங்க வாழ்க்கையே திருப்பி விடலாம், ஆனால் அதையும் கூட மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் அதற்கு ஒரு கட்டணம் எதற்குன்னா அப்போ தான் பொறுப்பு ஏற்றுக்கொள்வார்கள். ஆமாம், அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் வாழ்க்கை மாறும். பொறுப்பு ஏற்றுக்கொள்ளாத போது அந்த வாழ்க்கை மாறாது. அதனால் இந்த பயிற்சிக்கு 100% கட்டணம் இருக்குது. அந்த கட்டணத்தை விட கோடி மடங்கு அவங்க வாழ்க்கையில் முன்னேற முடியும், செல்வத்தாலையும் நிரூபிக்க முடியும். அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த பயிற்சி எப்படிங்க வெற்றி தரும், வாழ்க்கையில் என்ன வெற்றிக்கு ரகசியம் என்னன்னு கேட்டால் பயிற்சி ப்ளஸ் முயற்சி ப்ளஸ் தொடர்ச்சி ஈக்குவல் டு வெற்றி. அது எதுவாக இருந்தாலும் சரி, பணமாக இருக்கலாம், பேராக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், ஆன்மீகமாக இருக்கலாம், எதற்கும் சரி. அல்லது இப்படி பேசக்கூடிய தன்மையும் கூட பயிற்சியும் முயற்சியும் தொடர்ச்சியும் இருந்தால் மட்டுமே நடக்கும். அதை நடத்தி தருவது தான் என்னோட பயிற்சியோட ரகசியம். நான் இந்த பணவளக்கலை பயிற்சி மட்டும் நடத்தலை, இது இல்லாமல் பிஸ்னஸ் பீப்புளுக்கு எப்படி சக்ஸஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வியாபார வசிய கலைன்னு ஒரு பயிற்சி நடத்துகிறோம். ஒரு வியாபாரி எப்படி சிந்திக்க வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும், எவ்வாறு திட்டங்களை தீட்ட வேண்டும் என்பதையும் வியாபார வசிய கலைங்கிற பயிற்சியில். அதற்கப்புறம் ஆன்மீகத்தில் பரிபூர்ணமாக ஒரு மனிதன் தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்கு 3 நாள் நிகழ்வாக ஆனந்த ரகசியம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது என்னென்னா, ஆனந்தமாக இருக்கிறது எப்படி, காசு இருக்குது இல்லை அதெல்லாம் விஷயம் இல்லை, முதல்ல ஹாப்பி லைஃப். ஸோ அதனால் ஆனந்தமாக தான் வெல்லணும்னு நான் சொல்கிறேன். ஸோ ஆனந்தத்தில் நீ வெல்லணும், நீ ஆனந்தமாய் மாறணும் அப்படிங்கிறத நோக்கி தான் கொண்டு வரோம். ஸோ முதல்ல பணத்தில் சக்ஸஸ் காமிக்கிறோம், அடுத்தது அவங்க செய்ய அந்த பணத்தை எப்படி கொண்டு வரணும் பிஸ்னஸில் கொண்டு வந்து காமிக்கிறோம். அதற்கப்புறம் ஆனந்தமான வாழ்க்கைக்காக கொண்டு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னா டில் எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும் தே பிகம் அ மோர் ஹாப்பி. சுவாரஸ்யமான விஷயங்கள். அதே போல் இந்த பணவளக்கலையிலே சில மந்திரங்களை சொல்வதன் மூலமாக இந்த பணத்தை எங்களுக்குள் வள வைக்கலாம்னு நீங்கள் சொன்னீங்க. சொல்லக்கூடிய ஒரு மந்திரங்கள் எங்களுடைய ரசிகர்களுக்காக சில மந்திரங்களை. கண்டிப்பாக. அதாவது எப்படி அந்த நேரத்தில் எப்படி அந்த மந்திரங்களை நாங்கள் சொல்லலாம். இது ஒரே மந்திரத்தால் இதை மொத்தத்தையும் குறிப்பிட முடியாது. ஒரு உதாரணம், பட் நான் என்னை பார்க்குறவங்கள அந்த மந்திரத்தை சொல்லி தான் என்னை கவனிப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரவுண்டு மந்திரத்தை முதல்ல சொல்கிறேன். அதாவது
குல தெய்வத்தை வழிபடுபவர்கள் மட்டுமே தனது குலத்தையும் தனது வாழ்வையும் காற்றுக்கொள்ள முடியும். குலதெய்வம் யாரு? நமது பெரியவங்க வாழ்ந்த இடத்துல ஒரு தெய்வத்தை வச்சு கும்பிட்டுருப்பாங்க. நம்ம குலம் காக்கணும், நம்ம பெரியவங்க பல இடத்துல உயிரை கொடுத்துருப்பாங்க. அவங்க தான் நம்மளோட குலதெய்வம். ஸோ தமிழர்களின் வழிபாட்டில் மிக 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 முக்கியமான ஒரு வழிபாடு குல தெய்வ வழிபாடு. எந்த தெய்வத்தை வேணாலும் வழிபடுறதுக்கு யார் வேணாலும் இருக்காங்க. ஆமாம், முருகனையும் சிவனையும் குபேரரையும் ராமரையும் வழிபடுவதற்கு எல்லாரும் இருக்காங்க. ஆனால் உங்கள் குலதெய்வத்தை வழிபடுவதற்கு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. அதனால் குலதெய்வ வழிபாட்டையும் குலதெய்வ மந்திரத்தையும் நான் ஒவ்வொருத்தரையும் ஜபம் செய்ய சொல்கிறேன். ஸோ அந்த குலதெய்வத்திற்கான மந்திரம் எப்படி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, இந்த பிரபஞ்ச பேராற்றலோட மந்திரமாக இருக்கக்கூடியது ஓம். அவங்க குலதெய்வத்தோட பேர் நமன்னா சரணாகதின்னு அர்த்தம். ஸோ உதாரணமாக காமாட்சி அம்மன் உங்கள் குலதெய்வமாக இருந்தால் ஓம் காமாட்சி அம்மனே நம. இந்த மந்திரத்தை சொல்லும் பொழுது நாம் தெரிந்தும் தெரியாமலும் நம்மளோட முன்னோர்களின் தொடர்புகளை ஆரம்பிப்போம். அவ்வாறு தொடர்புகளை ஆரம்பிக்கும் போது இந்த பிரபஞ்ச பேராற்றல் நம்மளை நல்வழிப்படுத்தும். இது இல்லாமல் நான் பொதுவாக சொல்லக்கூடிய மந்திரம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை. இந்த மந்திரத்தை ஒரு மனிதர் சொல்லிக்கொண்டு இருந்தால் முதல்ல மன அமைதி கிடைக்கும். ஆமாம், மன அமைதி கிடைத்ததுக்கப்புறம் அவர்களுக்கே மன தெளிவு கிடைக்கும். அதாவது ஒரு சிஷ்யர் தயாராக இருக்கும் போது குரு அங்கு வருவார் அப்படிங்கும்போது அதே மாதிரி தான் நீ தயாராக இருக்கும் போது உனக்காக உருவாக்கப்பட்ட மந்திரம் உன்னை தேடி வரும். அதுதான் இதோட ரகசியம். அதனால் ஏதோ ஒரு மந்திரத்தை பிடித்து கொண்டு நீங்கள் ஜபம் செய்யலாம். நீங்கள் மாற்று மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் நம்பக்கூடிய இறைவனை நினைத்து கொண்டு தினமும் ஜபம் செய்ய வேண்டும். அந்த ஜபம் என்ன? மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு, மனதை தெளிவுபடுத்துவதற்கு. மனம் ஒருநிலைப்பட்டு தெளிவுபட்டால் எதை நோக்கி நாம் செல்ல வேண்டுமோ அது நம்மை நோக்கி வரும். அதுதான் இருப்பேன். ஸோ நீங்கள் அதாவது கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்துச்சு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். குறுக்கவெல்லாம் வராது, நம்மகிட்டே வந்துடும். அதுதான் மந்திரத்தோட தன்மை. சரி, அதுபோல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கடன் தாங்க முடியலை, சும்மா தாங்க முடியலை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த கடன் இதுலேருந்து எவ்வாறு நாங்கள் விடுபடலாம்? இதற்கு என்ன வகையான வழிமுறைகள் உங்களுடைய குபேரப்பீடத்தினூடாக சொல்லப்படுகிறது? நேரடியாக சொன்னோம்னா இதுக்கு மார்க்கெட்டிங்காக சொல்லிக்கலாம், பயிற்சிக்கு வாங்க அப்படிங்கிற வார்த்தையோட முடிக்கலாம். பட் இருந்தாலும் கடன் என்பது சுய ஒழுக்கம் இல்லாததால் வருவது. என்னங்க இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, நம்ம பணத்தை கவனிப்பதில்லை, ஆதலால் நமக்கு கடன் ஏற்படுகிறது. பணத்தை கவனிக்கிறதுனா எப்படிங்க கவனிக்கிறது? இப்படி எடுத்து கையில் வச்சு பார்க்குறதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்ப்பதல்ல. நீங்கள் உங்கள்கிட்ட வரக்கூடிய பணத்தை வரவு செலவு கணக்கு எழுதுவது. கணக்கு வழக்கே இல்லாமல் உங்களுக்கு பணம் வேணுமா? எல்லாரும் ஆமான்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம். அப்போனா கணக்கு எழுதுங்க. நீங்கள் பணத்தை கணக்கு பண்ண ஆரம்பித்தா தான் உங்கள்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லைன்னு தெரியும். இது தெரிய ஆரம்பிச்சதுனாவே என்ன ரிஸ்க் எடுக்கலாம், என்ன செயல்பாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதை தெரிஞ்சுக்கிட்டாவே நீங்கள் கடன் வாங்க மாட்டீங்க. கடன் ஏன் வாங்குறோம் அப்படின்னா, நம்மகிட்ட நிறைய இருக்குது, அடுத்த மாதம் இது வந்துடும், அப்படி போட்டு இப்படி பண்ணால் பிரச்சனை சரியாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடு வாங்க போவோம், ஒரு நிலம் வாங்க போவோம், அல்லது ஒரு வெளிநாடு போவோம், ஒரு நகை வாங்க போவோம்னு ஒரு குளறுபடி பண்ணிடுவோம். ஸோ முதல்ல பணப்பிரச்சனைக்கு கடன் பிரச்சனைக்கு தீர்வு கணக்கு வழக்கு எழுதணும். ஏன்னா நம்ம தமிழ் சொல்லுது, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடும். ஆற்றுல என்ன போடுவோம்? குப்பையை தான் போடுவோம். வேற ஒன்றும் போட சொல்றது இல்லை. தேவையில்லாத பொருளையும் கூட அளக்க சொன்ன நம்ம தமிழ் தேவையுள்ள பணத்தை அளக்கணுமா கூடாதா? கண்டிப்பாக அளக்கணும். ஸோ அப்போனா முதல்ல பணத்தை தே நீட் டு கால்குலேட். அவங்களுக்கு என்ன இருக்குது என்ன இல்லை, இருக்கிறத வச்சு நம்ம எப்படி முதல்ல நிம்மதியாக வாழணும்னு கால்குலேட் பண்ணால் தான் அடுத்த கட்டத்துக்கு வர முடியும். இப்போ என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இனி என்ன வேணும்னு முடிவு பண்ணிவிட்டு அதற்குரிய உழைப்பையும் அதற்குரிய தொழிலையும் செய்தால் தான் பணத்தை பெருக்க முடியும். ஸோ கடன் தீர முதல்ல கணக்கு வழக்கு செய்யுங்க. ப்ளஸ் உங்கள் தேவையை அறிந்து அதற்குரிய முயற்சிகளை செய்யுங்க. தேவை இல்லாத பொருட்களை என்றுமே வாங்காதீங்க. அதாவது இது பில்கேட்ஸ் சொன்னார், வாரன் பஃபட் சொன்னாருன்னே சொல்லுவாங்க. பட் இது ஆதி காலத்தில் நம்ம பெரியவங்களே சொல்லிட்டாங்க.
தேவையில்லாத பொருள்களை வாங்கி கொண்டே இருந்தால் தேவை வரும்பொழுது தேவை இருக்கக்கூடிய பொருளை விற்க வேண்டி வரும். ஸோ நிறைய பேர் இப்போ முதல்ல வந்து விசேஷ நாளுக்கு தான் புது ஆடைகளை புத்தாடைகளை வாங்குவாங்க. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. மாலுக்குள்ளே போனால் ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்துடுறோம், மாலுக்குள்ளே போனால் ஒரு சினிமா பார்க்க ஆரம்பிச்சிடுறோம், ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம். இது எல்லாமே முதல்ல தனி மனிதர்கள் தவிர்க்க வேண்டும். தேவை இருக்கும் போது பொருட்களை வாங்குங்க, வீட்டில் உணவுகளை சமைச்சு சாப்பிடுங்க, ஆரோக்கியம் மேம்படும், செலவும் குறையும். நம்மளோட பாரம்பரிய உணவுகள் நமக்குள்ளே போகும்போது தான் நம்ம உடம்பு அதற்கான தன்மையில் இருக்கும். கண்டிப்பாக. ஓகேங்களா? வெளிநாட்டு உணவுகள் நம்ம ஊருக்குள்ள வந்திருக்கலாம், பட் இருந்தாலும் அது எப்பாவது ஒரு டைம் எடுக்கலாமே தவிர எப்பவுமே எடுக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி அவங்க தேவையை அறிந்து புரிந்து தெளிந்து பணத்தை பயன்படுத்தினா தான் அந்த பணத்தில் வெல்ல முடியும். அதை விட்டுட்டு பெரிய பெரிய ஆசையை பார்க்குறோம், நம்ம டிவியை பார்க்குறோம், தேட்டரை பார்க்குறோம், சினிமா ஆக்டரை பார்க்குறோம், அந்த மாதிரி வரணும்னு ஆசைப்படுவது தப்பே இல்லை. பெரிதினும் பெரிது கேள்வது உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளோல் இருப்பது தான் ரொம்ப முக்கியம். ஆனால் நம்ம இப்போ என்ன தகுதியில் இருக்கும், என்ன நிலையில் இருக்கணும் புரிஞ்சுக்கணும். அங்கே இருந்து செயல்பட்டால் மட்டும்தான் அவங்களால செல்வ செழிப்பே ஏற்படும். ஸோ கடன் பிரச்சனைக்கு மிக முக்கிய காரணம் பேராசை. பெரிய ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கக்கூடாது. ஸோ பேராசை இருக்கக்கூடாது. தன் குடும்பத்தில் என்ன சூழல்னு தெரிஞ்சுக்கணும். அதற்கப்புறம் வருமானம் வரக்கூடிய என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அத்தனையுமே செய்யணும். குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்க அப்படின்னா குடும்பத்தோட வளர்ச்சிக்கு குடும்பமே சேர்ந்து முன்னேறணும். பட் இப்போ அப்படி யாருமே பண்ணுறதில்ல. ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் உழைக்கிறார், அதில் பலனே இல்லை. குழந்தைகளுக்கு பணத்தின் அருமையையும் பெருமையும் சொல்லித் தருவதே இல்லை. கஷ்டத்தை காமிக்காமல் குழந்தைய வளர்த்துறாங்க. ஆனால் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது குழந்தை கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. குழந்தைக்கு கஷ்டத்தை காமிக்கணும். குழந்தைக்கு நம்ம இவ்வளோ தான் இருக்கிறோம் அப்படின்னு காமிக்கணும். நம்ம குழந்தையெல்லாம் சூப்பர் ஸ்டாராகவே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம் 15 வயசு வரைக்கும். அந்த குழந்தை பார்த்தாவே அப்படிதான் யோசிக்கும். வீட்டில் கார் இருக்காது, அந்த குழந்தை அடுத்த கார் என்ன வாங்குறீங்க, நான் ஆடி கார் தான் வாங்குவாங்க. இங்கே 2 வீலரே இருக்காது. ஸோ குழந்தைக்கு புரிஞ்சுக்கணும், நம்ம இந்த தன்மையில் தான் இருக்கோம், நம்ம அதை நோக்கி போவோம். அதற்கு என்ன வேண்டும்? உழைக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், தேவையில்லாத கெட்ட பழக்கங்கள் இருக்கக்கூடாது, நல்ல பழக்கங்களை வைத்து கொள்ள வேண்டும். அதற்கு இறை நம்பிக்கையும் தன்னோட வச்சுக்கணும். அப்படிங்கிறத ஒவ்வொரு குடும்பத்திலையுமே கொடுக்கணும். ஏன்னா நான் என்னோட குறிக்கோள் வந்து இந்த பணவளக்கலை பயிற்சியாக இருந்தாலும் என்னோட மெயின் குறிக்கோள் 2030க்குள்ள ஒரு 100 கோடீஸ்வரர்களை உருவாக்கணும். இப்போ ஒரு 30-40 கோடீஸ்வரர்களை உருவாக்கியாச்சு. என்னோட மெயின் எய்ம் 2030க்குள்ள 100 கோடீஸ்வரர்களையும் 1000 லட்சாதிபதிகளையும் 10,000 நல்ல எண்ணங்களை வெளிப்படுத்தக்கூடிய குடும்பங்களை உருவாக்கணும். நான் என்ன எண்ணங்களில் இருக்கணும் அந்த மாதிரி 10,000 குடும்பத்தை உருவாக்கணும். குடும்பத்தை உருவாக்கிட்டாவே அப்புறம் அவங்க வளர்ச்சி தொடர்ந்து வரும். அதற்கு அப்புறம் நான் இந்த பயிற்சியை 1 லட்சம் பேருக்கு கொண்டு போய் சேர்த்தோம். இதுதான் என்னோட எய்ம். இதை நோக்கி பயணங்களில் தான் நான் இருக்கேன். உங்களுடைய பயணங்கள் மக்கள் மத்தியிலே எவ்வாறான வரவேற்பை பெற்றிருக்கிறது? 100% செல்லும் இடமெல்லாம் மக்களுக்கு ஆனந்த வரவேற்பு தான். அதுவும் வந்து நான் இலங்கை வந்ததுக்கு பிறகு, நான் அதுக்கு முன்னாடி சிங்கப்பூர், மலேசியா, துபாய் போன்ற நாடுகளில் தான் பயிற்சி நடத்திட்டு இருந்தேன். இலங்கைக்கு வர ஆரம்பித்ததுக்கு அப்புறம் இலங்கை தமிழர்கள் இல்லாதது உலகத்தில் எங்கேயுமே இல்லை. ஸோ இங்கே வரும்பொழுது இலங்கை தமிழர்கள் இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்து, பாரிஸ், ஜெர்மனி போன்ற நாடுகளில் நிறைய வரவேற்கிறாங்க. அங்கு சென்று இந்த பயிற்சிகளை நிறைய நடத்துகிறோம். அங்கே பல அற்புதங்கள் ஏற்படுத்திகிட்டு இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள் நிறைய நாடுகளை கூப்பிட்றாங்க. பயணங்கள் அதிகமாக செய்ய முடியாதங்காட்டிக்கு அதுக்கான தயாராகிட்டு இருக்கோம். மிக விரைவில் வந்து ஆஸ்திரேலியாலையும் லண்டன்லையும் கனடாலையும் இந்த பயிற்சிகள் நடக்க போகுது. அவங்களுக்கெல்லாம் ஆன்லைனில் இப்போ கைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மிக விரைவில் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் பண்ணுறோம். ஏன்னா 20 ஆண்டுகளாக ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அங்கே எந்த விதமான ஏமாற்றமும் இல்லை அப்படிங்கிறது தெரிந்து கொள்ள முடியும். ப்ளஸ் நான் மனிதர்களை நேர்மறையாக்க தான் முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்கேன். கடவுள் நம்பிக்கை இல்லைனாலும் பரவாயில்ல, உன்னை நம்பு அப்படிங்கிறத நான் சொல்லக்கூடிய கருத்து. விமர்சனங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எவ்வாறான விமர்சனங்கள் உங்களுக்கு வருது? எனக்கு வந்து நான் விமர்சனங்களை எவ்வாறு பார்க்குறேன் அப்படிங்கிறத விட இந்த விமர்சனங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பஞ்ச் டைலாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும், வாழ்க்கையில் கோடிக்கொடிய செல்வத்தை குவிக்கணும், மிக பெரும் பதவியை நீங்கள் அடையணும் அப்படின்னா 4 விஷயம் உங்கள்கிட்ட இருக்கவே கூடாது. அந்த 4 விஷயத்தை தவிர்த்தா மட்டும்தான் நீங்கள் முன்னேற முடியும். என்னென்ன விஷயம்? அந்த 4 விஷயம் வெக்கம், மானம், சூடு, சொரணை. இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க வெக்கமானத்தை விட்டுட்டு என்னங்க வாழ்க்கையில் முன்னேறது அப்படின்னா, நாம் எதை செய்தாலும் நம்மை குறை சொல்லக்கூடிய உலகம் இந்த உலகம். எதை செய்தாலும் செய். நம்ம 2 பேரும் போய் இப்போ ரோட்டை க்ளீன் பண்ணிட்டு இருந்தாலும் கிண்டல் பண்ணுவாங்க. நம்ம போய் கோயிலில் வேலை செஞ்சாலும் கிண்டல் பண்ணுவாங்க. இந்த உலகம் மற்றவர்களை தூற்றிக்கொண்டே தான் இருக்கும். தூற்றுவோர்கள் தூற்றட்டும், போற்றுவோர்கள் போற்றட்டும்,
உனது காரியம் என்னவோ காரியத்தில் கண்ணாக இரு என்பது தான் என்னோட கருத்து. ஸோ இப்போ நம்ம நல்லதை பேசிகிட்டு இருக்கோம். இப்போ நேரடி ஒளிபரப்பில் உங்களோட எண்ணம் என்ன? இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த நாளில் நல் கருத்துக்கள் போய் இந்த நாள் அவங்களுக்கு வெல்லணும், இந்த வாரம் வெல்லணுங்கிற ஆசையில் நம்ம பண்ணுறோம். பட் இதே 4 பேர் கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, சும்மா உட்காந்து பேசுனா வெற்றி ஆயிருமா அப்படின்லாம் சொல்லலாம். அதைய பார்த்துக்கிட்டு இருந்தால் நம்ம முன்னேற முடியாது. கண்டிப்பாக குறைக்கிற நாய் குறைத்து கொண்டே இருக்கும். நீ செல்ல வேண்டிய இலக்கு உன்னுள் இருக்கு. அதனால் விமர்சனம் அப்படிங்கிறது அது நேர்மறை விமர்சனமாக இருக்கலாம், எதிர்மறை விமர்சனமாக இருக்கலாம், அல்லது மிக மிக கேவலமான விமர்சனமாக இருக்கலாம். அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தால் போக வேண்டிய இடத்திற்கு போக முடியாது. நீ போக வேண்டிய இடத்திற்கு போக வேண்டும் என்றால் வெக்கம், மானம், சூடு, சரணையை விட்டுவிடு, உனது இலக்கை நோக்கி சென்று விடு. பணவளக்கலை இதை நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் என்ன அடிப்படை தகமைகள் எங்களுக்கு வேணும்? திறமையே வேண்டியது இல்லை. ஏன்னா எல்லா திறமையோடைய இந்த இறைவன் நம்மளை படைத்திருக்கிறார். நீ வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் மட்டும் இருந்தால் போதும். அந்த ஆர்வத்தை நான் உனக்கு பெரிதுபடுத்தி உன்னை நேர்வழிப்படுத்தி உன்னை வெல்ல வைத்தே தீருவேன். ஆனால் வந்த அடுத்த நாளில் நடக்காது. அதுதான் நான் சொல்லக்கூடியது. நான் என்னோட பயிற்சியில் கலந்ததுக்கு அப்புறம் என்னோட தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆண்டாவது என்னோட பயணிக்க சொல்கிறேன். பயணிக்க சொல்கிறேன்னா என்னோட எல்லா நாடுகளுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. நான் சொல்லித்தந்த கருத்துக்களை தன்கொட்ட கொண்டு போயிட்டு அவர்கள் ஒரு ஆண்டு பயிற்சி செய்யணும். முதல் 100 நாள்லேயே முதல் கட்ட வெற்றி கிடைச்சிடும். பட் முழுமையான வெற்றி, குபேர வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா ஒரு ஆண்டு இந்த பயிற்சியை அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும். இப்போது நாட்டில் இருக்கின்ற பல பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், அல்லது உஷ்ணமாக இருக்கலாம், வேறு பிரச்சனைகளாக இருக்கலாம், எல்லா பிரச்சனைகளும் எங்களுக்கு ஒரு உளரீதியான ஒரு அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கு. இந்த உளரீதியான அழுத்தம் என்பது சிறுவர்களுக்கு மட்டுமல்ல, பாடசாலைகளில் படிக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, இளைஞர், யுவதிகள், வயோதிபர்கள், பெற்றோர்கள் எல்லோருக்கும் வர பிரச்சனை இருக்குது. எனவே உடல் ஆரோக்கியத்தை போல உலர் ஆரோக்கியத்தையும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். உங்களுடைய கருத்து, உள ஆரோக்கியத்தை 100% இந்த உலகத்தில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒவ்வொரு மனிதனோட தலையில் என்ன நடக்குதோ அதுதான் அந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கு இப்போ அதிகமாக என்ன இருக்குது? மன அழுத்தங்கள் இருக்குது, கவலைகள் இருக்குது, பேராசை இருக்குது, எதிர்மறை எண்ணங்கள் இருக்குது. இதுதான் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குது. இதுதான் உலகத்தில் நடக்குது. அதுதான் இயற்கை சீற்றங்களாக நடக்குது, எதிர்மறைகளாக இந்த உலகத்தில் நடக்குது. ஸோ இந்த உலகத்தின் மாற்றம், மீண்டும் சொல்கின்றேன், ஒரு தனி மனித மாற்றத்தால் தான் இந்த உலகத்தை மாற்ற முடியுமே தவிர உலகத்தை யாரும் மாற்றவே முடியாது. ஏனென்றால் இந்த இயற்கை தான் நம்மை உருவாக்கியது. அந்த இயற்கையாய் இருக்கக்கூடிய நம்ம இயற்கையாய் இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை மாறும். அனைத்தும் செயற்கையாக மாற்றி விட்டுட்டு நம்ம அதை மாறணும்னு ஆசைப்படுவது தவறு. ஸோ இந்த உலகம் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படின்னா தனி மனிதன் வளர வேண்டும், தனி மனிதன் நிம்மதியுடன் இருக்க வேண்டும், தனி மனிதன் சுய ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும். தனி மனித மாற்றமே இந்த தரணியை மாற்றும். எனவே இதுக்கான பயிற்சிகளை நாங்கள் நாளாந்தம் செய்ய வேண்டும். கண்டிப்பாக. சரி, நீங்கள் மந்திரங்கள் சொன்னீர்கள். இந்த மந்திரங்களை சொல்வதற்கு பொருத்தமான நேரம் எது? அதாவது ஃபிசிக்கல் பயோ கிளாக் அப்படின்னு ஒரு கிளாக் இருக்குது. அதாவது நம்மளோட உடம்புக்குன்னு ஒரு கடிகாரம் இருக்குது. அந்த கடிகாரத்தின் படி ஒரு மனிதன் தன்னோட தாட் ப்ராசஸிங், எண்ணங்களுக்கான நேரம்னு சொல்லக்கூடியது நம்ம பெரியவங்க சொன்ன பிரம்ம முகூர்த்த நேரம். அதாவது சரியாக காலை 3 மணிலிருந்து ஒரு 5 மணி வரைக்கும் வரக்கூடிய நேரத்தை நம்ம பிரெயினுக்கான நேரம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் எதை படித்தாலும் சரி, எதை பூஜை செய்தாலும் சரி, எதை மந்திர ஜபம் செய்தாலும் சரி, அது ஈஸியாக உங்கள் மைண்டில் போய் இறங்கும். ஸோ பெஸ்ட்டு டைம் அப்படின்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தான். பட் அந்த நேரத்தில் எந்திரிக்கணுமா, அதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு தவிர்க்கிறத விட முதல்ல ஏதோ ஒரு நேரத்தில் செய்யணுங்கிற முயற்சியில் இறங்குங்க. அந்த முயற்சி உங்களை வழி நடத்தும். ஒரு மந்திரத்தை பிடித்து கொள்ளுங்கள், அந்த மந்திரத்தை உங்களோட சூழலுக்கு தகுந்த மாதிரி செயல்படுத்தி பாருங்கள். அது உங்களுக்கு ஒரு சரியான நேரத்தை காமிக்கும், குருவை காமிக்கும். அதை பிடிச்சிக்கிட்டு பயணிக்க வேண்டியதுதான். எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு முதல்ல ஒரு பிடி தான் ஒரு மந்திரம். அதை பிடித்து கொண்டால் அந்த மந்திரம் உன்னை பிடித்து கொள்ளும், மாற்றங்கள் கிடைக்கும். இவ்வாறான மந்திரங்களை நாங்கள் சொல்கின்ற போது அல்லது இந்த தியானத்தில் நாங்கள் ஈடுபடுகின்ற போது உணவுகள் கட்டுப்பாடு அல்லது சாப்பாட்டிலே ஒரு கட்டுப்பாட்டு நடைமுறை அவசியமா? அதாவது இங்கே உணவு அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுக்கும் பொழுது என்ன ஆயிரும்னா, இங்கே மதம், ஜாதி அப்படிங்கிற சில விஷயங்களை குழப்பிக்குவாங்க. இந்த மதத்துக்காரங்க இந்த உணவை சாப்பிடக்கூடாது அல்லது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் உணவை நீ தேர்ந்தெடுத்துக்கொள். நான் சொல்கிறேன், இது என்னோட தனிப்பட்ட கருத்து. உணவை நீ தேர்ந்தெடுத்துக்கொள். ஆனால் மந்திரங்களை சொல்லும் பொழுது உனது உடல் உனக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ நிறைய சாப்பிட்டுட்டு, அது ஏதோ ஒரு உணவு நிறைய சாப்பிட்டுட்டு நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா உங்களால் உட்காரவே முடியாது. அல்லது நிறைய தண்ணி குடிச்சிட்டு நீங்கள் உட்கார்றீங்கன்னு வைங்க, நேச்சுரல்ஸ் கால்ஸ்க்கு போக வேண்டியதாக இருக்கும். இயற்கை உங்களை அழைக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார முடியாது. அதனால் அரை வயிறோட இருப்பதும்
நல்லது. இயற்கையான காற்று இருக்கக்கூடிய இடத்துல அமர்வது நல்லது. உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத இடத்துல உட்கார்ந்து அதை நோக்கி பயணிச்சாவே போதும். ஸோ அதனால் உணவுன்னு சொல்கிறோம்னு நீங்கள் உதாரணமாக நீங்கள் இந்த உணவை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னோம்னாவே நம்ம எப்படி ஒரு விஷயத்தை செய்யாமல் இருக்கணுமோ அதைத்தான் தேடுவோம். செய்யறதுக்கான குறிக்கோளில் வரமாட்டோம். நீ சைவம் சாப்பிட்டுட்டு தான் மந்திர ஜபம் செய்யணும்னு பார்த்தா நமக்கு அசைவம் தான் முக்கியம், மந்திரம் முக்கியம் இல்லைன்னு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் அடுத்தது விடுங்க. மந்திரத்தை முதல்ல எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த மந்திரமே உனக்கு நல்லதை காமிக்கும். அதை தான் தன்னை உணர்தல். இது எனக்கு நல்ல உணவு, இது எனக்கு நல்லது இல்லை, இதை செய்யி, இதை செய்யாதுன்னு உனக்குள்ளே இருக்கவன் சொல்லணும். ஓகேங்களா? அதனால தான் என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நீ என்ன ஃபாலோ பண்ணாத, என் கருத்தை ஃபாலோ பண்ணு. என்ன ஃபாலோ பண்ணனா நீ எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்ப. இது செய்யணுமா, இவரே இது செய்கிறார் அப்படின்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிப்பேன். நீ என்னை வழிபட வேண்டாம், உன்னை நீ வழிபடு. உன்னை நீ வழிபட்டால் உனக்குள்ளே இருக்கக்கூடிய தெய்வம் உங்கள்கிட்ட சொல்லும், இதை செய்யி, இதை செய்யாத, இத்தனை மணிக்கு எந்திரி, இத்தனை விஷயத்தை செய்யி அப்படிங்கிறத சொல்லும். உனக்குள்ளே இருக்கிறவனை சொல்கிறத கேட்டால் தான் நீ வாழ்க்கையில் முன்னேறுவேன். உனக்குள்ளே இருக்கிறவனை சொல்ல வைக்கிறதா என்னோட குறிக்கோள். பொதுவாக சிறுவர்களை ஆளுமை உள்ள சிறுவர்களாக அல்லது அவர்களை உருவாக்க வேண்டிய பெற்றோர்களுடைய பொறுப்பாக இருக்குது. சிறுவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் எதுவாக இருக்குது? சிறுவர்களுக்கு முதல்ல உடல் உழைப்பு அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்கு உடல் சார்ந்த நிறைய பயிற்சிகளை கொடுக்கணும். உடல் சார்ந்த பயிற்சிகள், உடல் சார்ந்த விளையாட்டுகளை கொடுக்கணும். எல்லாமே இப்போ டிவி இன்டோர் கேமாக போயிடுச்சு. முதல்ல வெளியே காமிக்கணும். இப்போ இத்தனை வெயில்னு சொல்கிறோம். ஆமாம், 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வெயில் இருந்துச்சு. அப்போ அந்த வெயிலை தாங்கக்கூடிய ஸ்கின் இருந்துச்சு. இப்போ நம்ம கூடாரத்துக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிறோம். அதனால அந்த வெயிலை பார்த்து பயப்படுறோம். ஆடணும், ஓடணும், தேடணும், பாடணும். ஏன்னா வாழ்க்கையே கொண்டாட்டம். கொண்டாட்டத்தை வீட்டுக்குள்ள இருந்து பண்ணக்கூடாது. கொண்டாட்டத்தை வெளியிருந்து தான் கொண்டாடணும். அதனால இளைஞர்கள் முதல்ல வேர்வை சிந்தி விளையாடணும், விழுகணும், காயப்படணும், மண்ணில் விழுகணும். இதுதான் அந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அதற்கப்புறம் சோசியலாக எப்படி பழகணும்னு தெரியும். அதற்கப்புறம் 10 பேர் இருக்கக்கூடிய இடத்துல எது செய்யணும், எது செய்யக்கூடாதுன்னு தெரியும். அதற்கப்புறம் 10 பேர்த்தையும் பாதுகாத்து நம்மளையும் பாதுகாக்கங்கிற எண்ணங்கள் வரும். அதனால் விளையாட்டு தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம். ப்ளஸ் கலைகள். இந்த இலங்கைக்கான சில கலைகள் இருக்குது அப்படின்னா அந்த கலைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். கலையையும் காத்துக்கொள்ள முடியும். அந்த குழந்தைகளோட வளர்ச்சியையும் முன்னேற்ற முடியும். படிப்பு அப்படிங்கிறது செகண்டரி. பிரைமரி என்ன அப்படின்னா முதல்ல சந்தோஷமா இருக்கணும். அதற்கு உடம்பு ரொம்ப முக்கியம். அதற்கு இந்த மாதிரியான சிறப்பு கலைகளை அவங்க தேடி தேடி கற்றுக்கிறதும் ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கணும். கண்டிப்பாக அந்த ஸ்போர்ட்ஸ் உட்கார்ந்து விளையாடுற ஸ்போர்ட்ஸாக இருக்கக்கூடாது. ஓடி ஓடி ஓடணும், தேடணும், விழுகணும். நான் நிறைய இடத்துல தோற்கணும். இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் தோல்வி அடைகிறதில்ல. தோல்வி அடைஞ்சா மட்டும்தான் இளைஞர்கள் வெற்றிக்கு ஆசைப்படுவாங்க. தோல்வி அடைஞ்சாதான் அவமானமாகும். தோல்வி அடைஞ்சாதான் அடுத்த கட்டத்துக்கு நல்லா வரணும்னு நினைப்பாங்க. அது யாருமே ஏற்படுத்துறது இல்லை. நம்ம குழந்தை தோக்கவே கூடாதுன்னு நம்ம பெற்றோர்கள் நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கக்கூடிய குடும்பமே தோற்றும். தோல்விகள் நிறையா வேணும். அப்போனா நிறையா விளையாடணும், நிறையா போட்டி போடணும். அந்த போட்டி பொறாமையிலிருந்து வெளியே வரும். போட்டி முக்கியம், பொறாமை இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்குவாங்க. நிச்சயமாக நல்ல உற்சாகமான கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீர்கள். எனவே பணவளக்கலை சம்பந்தமான ஒரு தெளிவும் உங்களுக்கு கிடைத்திருக்கும். எனவே விசேடமாக உங்களுக்கு எங்களுடைய ரசிகர்கள் சார்பாகவும் இலங்கை ரசிகர்கள் சார்பாகவும் எங்களுடைய நிறுவனத்தின் சார்பாகவும் மனப்பூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் குபேர பீடம் இந்தியாவிலிருந்து எங்களுடைய அழைப்பினை ஏற்று இங்கே வருகை தந்து இந்த பணவளக்கலை சம்பந்தமாக அதேபோல் மனதை எவ்வாறு நாங்கள் மகிழ்ச்சிகரமாக வைத்துக் கொள்ளலாம் என்பது சம்பந்தமான பல கருத்துக்களை எங்களுக்காக சொன்ன ஸ்ரீ குபேர குருஜி அவர்களுக்கு உங்கள் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அருட்பெரும் ஜோதி. நன்றிகள். அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றி. நல்லது ரசிகர்களே, அடுத்து ஒரு இடைவேளையை தொடர்ந்து மீண்டும் அடுத்த நேர்காணல் பகுதியோடு இணைந்து கொள்வோம்.